முடி நல்லா கருமையாக வளர்கிறதுக்கும் முடி நல்லா நீளமாக வளர்கிறதுக்கும் முடி கொட்டாமல் அடர்த்தியாக வளர்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியான ஒரு ரெமெடி பார்க்கலாம். பாருங்கள், கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கிறேன். கருவேப்பிலை நல்லா ஒரு கைப்பிடி அளவு எடுத்து வச்சுருக்கிறேன். நான் இப்போ சொல்கிற அளவு வந்து 200 கிராம் தேங்காய் எண்ணெய்க்கு தான் நான் அளவு சொல்கிறேன். மருதாணி ஒரு கைப்பிடி அளவு. மருதாணியும் கருவேப்பிலையும் சம அளவு எடுத்துக்குங்க. மருதாணியும் கருவேப்பிலையும் மிக்சியில் போட்டு கொஞ்சம் கொரப்பாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டேன் நான். இப்போ தேங்காய் எண்ணெய் காய வச்சுக்கலாம். பாருங்கள், கடாயை வச்சு கடாய் நல்லா சூடேறிடுச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் வந்து ரொம்ப கொதிக்கக்கூடாது. மிதமான சூடு இருக்கும்போது நம்ம கருவேப்பிலையும் மருதாணி அரைச்சி வச்சு விழுது போட்டுக்கலாம். அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற விழுது சின்ன சின்ன உருண்டையாக பண்ணி வச்சுக்கலாம். எண்ணெயில் வந்து வடை மாதிரி தட்டி போட போகிறோம். அதனால் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி தேங்காய் எண்ணெய் காய்ச்சி தலைக்கு தடவிட்டு வரும்போது முடி வந்து அவ்வளோ கருப்பாக இருக்கும். எல்லாமே டை அடிச்சிங்களான்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு அவ்வளோ கருமையாக இருக்கும். முடி ரொம்ப நல்லா வளரும், அடர்த்தியாகவும் இருக்கும், முடி கொட்டாது. நம்ம எப்போவுமே வீட்டிலேயே இயற்கையாக முடி ரெடி பண்ணி வச்சு தடவும் போது முடிக்கு வந்து ஒரு ஊட்டச்சத்து கிடைக்கும். முடி வந்து அந்த அளவுக்கு சீக்கிரமாக கொட்டாது, ரொம்ப நல்லா வளரும். பாருங்கள், எண்ணெய் வந்து நல்லா சூடு ஏறிடுச்சு. இப்போ நம்ம ஒவ்வொரு உருண்டையாக எடுத்து வடை மாதிரி தட்டி போட்டுக்கலாம். எண்ணெய் மிதமான சூட்டில் நம்ம இந்த மாதிரி தட்டி போடும் போது வெடிக்காது, எண்ணெய்லாம் வந்து மேலே வராது. ரொம்ப கொதிச்சுட்டாங்கன்னா பச்சையாக இருக்கிறது அரைச்சி போடும்போது எண்ணெய் வந்து மேலே வெடிக்கும், சீக்கிரமாக தீஞ்சி போயிடும். மிதமான தீ வச்சுட்டு இந்த மாதிரி பண்ணும்போது அந்த மருதாணியில் கருவேப்பிலை இருக்கிற சாரெல்லாம் மெதுவாக இறங்கி நல்லா அந்த எண்ணெய்க்கு வந்து நல்ல ஊட்டம் கிடைக்கும். நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. நம்ம போட்டதும் நல்லா எப்படி பாருங்கள், அப்படியே மணல் மாதிரி வந்துடுச்சு நம்ம அரைச்சி போட்ட விழுது. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம சூட்டோடவோ இல்லை சூடு ஆறுனதுக்கப்புறமா உடனே வந்து வடிகட்டக்கூடாது. ஒரு 5 மணி நேரமாவது இந்த கருவேப்பிலையும் மருதாணி அரைச்சி போட்டு இல்லையா, அது நல்லா வந்து எண்ணெய்க்குள்ளேயே நல்லா ஊறணும். அது ஊறும் போது தான் அதனுடைய சாரெல்லாம் ஃபுல்லாக எண்ணெயில் இறங்கி நல்ல ஒரு மணத்தை கொடுக்கும். முடி வளர்த்துக்கு நல்ல ஊட்டச்சத்தாகவும் இருக்கும். அதனால் வந்து ஒரு 5 மணி நேரம் நம்ம அப்படியே வச்சுடுவோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம வடிகட்டிக்கலாம். நம்ம காய்ச்சின எண்ணெய் வந்து 5 மணி நேரம் கழிச்சு தான் நான் வடிகட்ட சொன்னேன். 5 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு வெள்ளை துணி எடுத்து வடிகட்டிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. ஒரு வெள்ளை காட்டன் துணி இந்த மாதிரி எடுத்து கட் பண்ணி இந்த பாத்திரத்தை மேலே போட்டுடலாம். நம்ம வந்து வடிகட்டுறதெல்லாம் வடிகட்டினா அந்த இலையோட சேர்த்து தான் வரும். துணியில் வடிகட்டினா தான் எண்ணெய் வந்து வேஸ்ட் ஆகாமல் வெறும் அந்த எண்ணெய் மட்டும் நம்ம எடுக்க முடியும். இப்போ வடிகட்டிக்கலாம். பாருங்க, நான் வடிகட்டி எடுத்துக்கிட்ட எண்ணெயை எந்த அளவுக்கு எப்படி கருமையாக வந்திருக்கு பாருங்க. இந்த எண்ணெய் மருதாணியும் கருவேப்பிலை போட்டு நம்ம அரைச்சி போட்டதுனால அந்த சாறு ஃபுல்லாகவே எண்ணெயில் நல்லா இறங்கி, அதுவும் 5 மணி நேரம் அதில் அந்த இலையிலே இருந்ததுனால ஃபுல் சாறு நல்லா எண்ணெயில் இறங்கி எண்ணெய் கலரே இல்லை, கருமையாக அரைச்சி பாருங்க. இந்த மாதிரி இந்த எண்ணெய் ரெடி பண்ணி நம்ம தலைக்கு தடவிட்டு வரும்போது முடி வந்து ரொம்ப கருப்பாகவும் பார்க்கவே பளபளன்னு அழகாக இருக்கும். நம்ம ஏர் டை அந்த எண்ணெய் இது தேவையில்லாத எண்ணெய்லாம் யூஸ் பண்ணுறத விட நம்ம வீட்டில் வந்து ஃப்ரெஷ்ஷாக இந்த மாதிரி ரெடி பண்ணி தடவிட்டு வரும்போது முடி வெள்ளை முடி இருந்தாலும் சீக்கிரமாக மறைஞ்சிடும். அதிகமாக வந்து இந்த சம்பட்டை முடி இருக்கிறவங்கலாம் இந்த மாதிரி எண்ணெய் தடவும் போது முடி கருமையாக அழகாக இருக்கும். எப்பவுமே எண்ணெய் எந்த எண்ணெய் இருந்தாலும் பிளாஸ்டிக்லேயோ அந்த மாதிரிலாம் ஊற்றி வைக்கக்கூடாது. இந்த மாதிரி கண்ணாடி பாட்டிலில் ஊற்றிக்க. அப்படி கண்ணாடி பாட்டில் இல்லைன்னா ஸ்டீல் பாட்டிலில், ஸ்டீல் டப்பா இருக்கு இல்லையா, அதில் ஊற்றி வச்சுக்கலாம் எண்ணெய். இப்போ நான் கண்ணாடி பாட்டிலில் ஊற்றி வைக்கிறேன். கண்ணாடி பாட்டிலில் வடிகட்டி எடுத்துட்டு ஒரு வெள்ளை துணி போட்டு மூடி போடாதீங்க, வெள்ளை துணி போட்டு கட்டி வச்சிடலாம். கட்டி வச்சுட்டு ஒரு 10 நாளைக்கு அப்படியே வச்சுடுங்க. 10 நாள் கழிச்சு நீங்கள் மாமூலாக எப்படி தேங்காய் எண்ணெய் நம்ம வச்சு தடவுமோ தலைக்கு, அதே மாதிரி இந்த எண்ணெய் தடவிட்டு வரணும். நம்ம எப்படி தேங்காய் எண்ணெய் வச்சு தலை வாருவோமோ அதே மாதிரி தான் இந்த எண்ணெயை வச்சு நம்ம தலை வாரிட்டு வரணும். அப்படி தலை வாரிட்டு வரும்போது முடி வந்து ரொம்ப கருமையாக அழகாக நல்லா வளரும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.